வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன். மிதுன ராசி 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு ஜனவரி மாதம் நியூ இயரில் ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்குங்க? மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா 4 கிரகம் உங்களோட 7ஆம் இடத்துல இருக்குது. லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம், இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு வியாபாரம் நல்லா சூடு பிடிக்குங்க. நல்ல வியாபாரம் நல்லாயிருக்கும். உறவுகள் சுமூகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களோட ஒத்துழைப்பாங்க. அபார வளர்ச்சி இருக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகும். கையில் காசு பணம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இதுலேயே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு 14ஆம் தேதி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் போயிடுது. இங்கே தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாயிடுறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வராமல் பார்த்துக்கணும். கனரக வாகனம், மெக்கானிக்கல் ரிலேட்டட் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இல்லைனா ஆபத்தான விஷயம் நடக்கிறதுக்கான அறிகுறி அதில் தெரியுது. ஆனால் பயப்பட வேண்டாம். இதுக்கெலாம் நம்ம பரிகாரம் எண்டில் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாமே 4 கிரகம் அஷ்டமத்தில் உட்கார்றது அவ்வளோ ஒரு சிறப்பு கிடையாதுங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆனால் நீங்கள் எப்போ உஷாராக இருக்கணுன்றது கிளியராக சொல்கிறேன். இந்த மாதத்தில் வர சந்திராஷ்டமம் டைம் இருக்குது இல்லைங்களா, அந்த 17, 18, 19 அந்த 3 நாளில் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 18, 19 இந்த ஸ்டேஜில் வரும். இதில் வரும்போது இந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் ரொம்ப உஷாராக இருந்துங்க. வண்டி வாகனம் இயக்கிறது, பேசும்போது ரொம்ப பேசி எங்கேயும் சண்டையில் சச்சரவில் மாட்டிக்கூடாது. வீட்டில் ஒரு காமாக இருந்து பழகிக்கணும். அந்த 3 நாள் உஷாராக இருங்க, அது போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சந்திராஷ்டமத்தை கடந்துட்டு மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குங்க. அந்த 15 நாள் பிரமாதமாக இருக்குது. அடுத்த 15 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் லாபங்கள்லாம் வரும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் சடன் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைக்குங்க இந்த 8ஆம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 3 நாள் சந்திராஷ்டமம் வருது. 4 கிரகம் அஷ்டமத்தில் இருக்கும்போது அப்போ மட்டும் உஷாராக இருந்துங்கன்றது என்னுடைய அறிவுரை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பாலாஜிங்க. லார்டு பாலாஜி, திருப்பதி பாலாஜியை வணங்கி நீங்கள் டெய்லி அந்த 14 நாள் வழங்கி வந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியும். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் வந்துருங்க, பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. முழு நீள வீடியோ ஜனவரி மாதத்துக்கானது கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகிடும். வருட பலன்கள் எல்லா ராசிக்கும் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.